ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ, இந்த ராசியில் பிறந்தவர்கள் காதலை வெளிப்படுத்த தயங்குவார்கள். பொதுவாகவே இந்த ராசி ஆண் பெண் இருவருமே காதலிக்கிறது ரொம்ப உண்மையாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்காக உயிரையும் கொடுப்பாங்க. அவங்கள பற்றி அனைத்து விஷயங்களையும் அணுவாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருந்தாலுமே காதலை வெளிப்படுத்துறதுல ரொம்ப தாமதப்படுத்துவாங்க, காலத்தை வீணாக்குவாங்க. அது ஒரு விதமான பயம். ஜஸ்ட் நம்ம காதலை வெளிப்படுத்துகிறோம், பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லை நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிரேக் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது. இப்போ நம்ம காதலை வெளிப்படுத்த போகிறோம், அவங்க சைட்லேருந்து என்ன ரியாக்ட் ஆகும், இந்த மாதிரி நெகட்டிவாக அதிகம் திங்க் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். பட் இவங்களை பொறுத்த அளவுக்கு காதலை வெளிப்படுத்தி ஓகே அப்படின்றது வந்துடுச்சுன்னா, ஜஸ்ட் ஒரு டீசல் இன்ஜின் ஸ்டார்டிங்க்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். பட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ லோடு கொடுத்தாலும் எடுத்துகிட்டு போகும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இவங்களுடைய கேரக்டர். இந்த ராசி ஆண் பெண் இருவருமே ஜஸ்ட் காதல் ஓகே ஆகிடுச்சுன்னா எவ்வளோ வேணாலும் பொறுத்து போவாங்க, எவ்வளோ வேணாலும் தாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் அவ்வளோ ஈஸியாக பிரிச்சிட முடியாது. உயிரையே கொடுக்கக்கூட தயங்காத ஒரு காதலிக்கக்கூடிய அந்த குண இயல்பு இருக்கும். பட் காதலை வெளிப்படுத்துறதுல மட்டும் காலதாமதம் அதிகமாக இருக்கும். சிலர் பார்த்த செகண்டே ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இந்த ராசியில் உள்ளவங்களாம் அவங்கள பல வருஷமாக பார்த்துட்ருப்பாங்க. அவங்கள பற்றி அனைத்தையுமே அணுவாக தெரிஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுடைய குணங்களையும் அவர்களுடைய கோவத்தையும் அவர்களுடைய அன்பையும் எதிர்பார்த்து ஏங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய குணம், அவங்களுடைய செயல் தொலைவில் இருந்தே பார்த்து ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா, இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண் இருவருமே எதிர்பாலினம் இவங்கக்கிட்ட காதலை வெளிப்படுத்தினா உடனே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ ஒருத்தவங்களை இவங்க மனசார விரும்புகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இவங்களை ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்து எந்த ஒரு செகண்டுமே யோசிக்காமல் ரிட்டர்ன் லவ் சொல்லிவிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்காக எந்த சூழ்நிலையிலும் துணை நிற்க தயங்க மாட்டாங்க. எனக்கானவங்க என்னை நம்பிட்டாங்க, எதுவானாலும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி துணிஞ்சு கூட நிற்கக்கூடிய அந்த தன்மை இந்த ராசி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் 100 விழுக்காடு இருக்கும் கண்டிப்பாக. மற்றபடி இவங்க காதலை வெளிப்படுத்துறது கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கும். காதலை வெளிப்படுத்த மாட்டாங்கலாம் கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக வெளிப்படுத்துவாங்க. சிலர் அதனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் தோல்விகளையும் சந்திப்பாங்க. அவங்களுடைய அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லலாம். அதனால் இந்த ராசியில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி காதலை வெளிப்படுத்துறதுல ஒரு தயக்கம் தாமதம் கட்டாயமாக இருக்கும், மறுக்கவே முடியாது. ஆனால் பிக்கப் ஆகிடுச்சுன்னா, காதல் சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு, எவ்வளோ போட்டிகள், ஊரே எதிர்த்து வந்தாலும் உறுதியாக நிற்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் இவங்களை நீங்கள் எந்த விஷயத்துலையுமே துளியும் அசைக்க முடியாது. உயிரே போனாலும் பரவாயில்லை, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், லவ் பண்ண அக்செப்ட் பண்ணிட்டாங்க, எங்கள் ஃபேமிலி சரி, இந்த ஊரே எதிர்த்து வந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு துணிவாக நிற்கக்கூடிய ஒரு பையனாகவும் இருக்கலாம், அதே துணிவில் நிற்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கும். அந்தளவுக்கு அந்த துணிகரம் இவங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகம். ஆனால் இந்த சக்ஸஸ் ஆகிற வரலுமே கூட கொஞ்சம் அந்த தடுமாற்றம் இருந்தாலும் காதல் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த ஒரு தைரியம் இவங்களுக்குள்ளே வந்துடும். அது இயல்பாக இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு இயல்பாக இருக்கும். மற்றபடி காதலை வெளிப்படுத்துறதுல மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப பர்ஃபெக்ட். அன்பு காட்டுறதுலையும் சரி, அரவணைக்கிறதுலும் சரி, ஒரு ரூல் பண்ணி கொண்டுட்டு போவாங்க. சிலர் நினைக்கலாம் அவங்க என்ன கையாளுறது, அவங்க என்ன ரூல் பண்ணிவிட்டு அவங்க இஷ்டப்படி தான். ஆனால் அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்டாக அவங்கள ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சாலுமே ஒரு குறுகிய காலத்தில் அவங்களுடைய பாதுகாப்பை அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு எந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஒரு பிரச்சனைனா அது அவங்கள கடந்து தான் வரணும், என் மனைவியை கடந்து தான் எனக்கு வரணும், இல்லை என் கணவனை கடந்து தான் வரணுன்றது அந்த திருமணத்துக்கு அப்புறம் அவங்க அந்த உறுதித்தன்மையாக நிற்பாங்க. சிலர் அந்த திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற காதலோடு போய்டும். ஆனால் இவங்களுடைய காதல் திருமணத்துக்கு அப்புறமும் நீடித்து நிலச்சி இருக்கக்கூடியது. கோபம் இருந்தாலும் குணம் இருக்குன்ற மாதிரி இந்த சண்டையோடு இருக்கக்கூடிய அந்த காதல் மிகவும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது இயல்பாக அந்த ராசியில் உள்ள ஆண் பெண்களுக்கு அது முழுமையாக அனுபவிக்கத்தக்கதாக இருக்கும். எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு தன்மை இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். மேஷ ராசி, கோவம், தைரியம், வேகம், எந்த விஷயத்துலையுமே துணிகரம் அதிகம். ஆனால் இந்த காதல் விஷயத்தை காதல் வெளிப்படுத்துறதுல ரொம்ப பொறுமை. காதலிக்கிறவங்கக்கிட்ட அந்த காதலை வெளிப்படுத்தல ரொம்ப தயக்கம். வெளிப்படுத்தி ஓகே ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதை பற்றியும் பார்க்க தேவையில்லை, அப்படி இருக்கும். அதே மாதிரி ரிஷபம், பேசுகிறதுலேயே தயக்கம் இருக்கும். பட் ரொம்ப அழகாக இருப்பாங்க.
எதிர்பாலினத்தினுடைய அழகை ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சு, நடை, உடை, பாவனை, அவங்களுடைய கோபம், அவங்களுடைய அழுகை, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே அணுவாக ரசிக்கக்கூடிய அந்த தன்மை இந்த ரிஷபத்துக்கு உண்டு. ஆனால் அது வெளியே காட்டிக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு காதல் கோட்டையே இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்தா அது ஒரு கல் மாதிரி ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க. அந்த காதலை எப்படி இது பண்ணுறது, ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஜடம் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு தன்மை இந்த ரிஷபராசியில் உள்ள ஆண் பெண்களுக்கு உண்டு. ஆனால் ஜஸ்ட் அந்த ஒரு செகண்ட் மூவ் ஆன், இவங்க அந்த ஆன் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் முழுமையாக பிரகாசமாக இருக்கும். 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி ஃபேஸ் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அதனால் அந்த ஸ்டார்டிங் மட்டும்தான் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும். அடுத்து வந்து கன்னி ராசி. கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் எதிர்பார்ப்பு உள்ளவர்கள் தான், கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா புதனுடைய வீடு இல்லைங்களா, அந்த காதல்ன்ற விஷயத்தில் கொஞ்சம் தாமதம் இருக்கும். சில விஷயங்களில் ரொம்ப நிதானமாக மூவ் பண்ணுவாங்க, அவசரப்பட மாட்டாங்க, எதையுமே யோசித்து செய்யணும்னு நினைப்பாங்க, எடுத்தும் கவுத்தும் முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. அதனால் காதலை வெளிப்படுத்துறதுல கூட ஒரு தயக்கமும் தாமதமும் இவங்களுக்கெல்லாம் அதிகமாகவே இருக்கும். அதுதான் உண்மை. மற்றபடி வந்து தனக்கானவங்களுக்கு எப்போவுமே சேஃப் அண்ட் செக்யூர் கொடுக்குறதுல கண்ணியை மிஞ்ச ஆள் கிடையாது. நான் இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு புத்திசாலித்தனம் உள்ளவர்கள் இல்லைங்களா, எந்த சூழ்நிலையும் எளிதில் கையாளக்கூடியவர்கள். தீப்பந்தம் நம்ம சாட்சி பிடிச்சாலும் மேல் நோக்கி எரியும். அந்த மாதிரி உங்களுடைய இயல்பான குணம் எப்போவுமே அது மாதிரி தான் இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை நம்ம சொல்லவே தேவையில்லை. காதல் அப்படின்னாலே ஒரு கொஞ்சம் தொடநடுங்கினே சொல்லலாம். மற்றபடி சொல்லிட்டாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கனாவே தைரியசாலி, இவங்கள மிஞ்ச ஆள் கிடையாது. ஏன்னா செவ்வாய் ராசிநாதனாக வராரு இல்லைங்களா, தைரியம், கோபம், வேகம். இப்போது ஒரு ஊரே எதிர்த்து வராங்க, அந்த ஒரு பொண்ணை இவங்க காதலிச்சிட்டாங்க, அதுக்கு எகென்ஸ்டாக ஒரு ஊரே எதிர்த்து வந்தால் கூட துணிவாக தைரியமாக என் உயிரே போனாலும் பரவாயில்ல நான் நிற்பேன் அப்படின்னு நிற்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் உற்சாகத்துக்கு இயல்பாக இருக்கும். மற்றபடி காதலை வெளிப்படுத்துறதுல ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டவங்க. இவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பாளினர் வந்து காதலை வெளிப்படுத்தினா உடனே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த கேரக்டர் நானாக போய் சொல்கிறத விட அவங்க வந்து சொன்னால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படியே இவங்களும் காதல் தோல்வி எதிர்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ராசிகளுக்கே ஜென்ரலாக இருக்குது. மற்றபடி வந்து இவங்களுக்குலாம் வந்து ஓகே ஆகலை அப்படின்றவர்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஓகே ஆகிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். டீசல் இன்ஜின் மாதிரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. அவனை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எத்தனை டன் வச்சாலும் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி மற்றவங்களாம் வந்து பிரேக்கப்ன்ட்டு போகிற மாதிரிலாம் இவங்களுக்கு இல்லை. ரொம்ப உண்மையாக காதலிப்பாங்க. அந்த காதலை அவ்வளோ உண்மையாக விரும்பக்கூடியவர்கள். சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் அந்த கிரகங்களின் இணைவு மாறுதலால் சிலர் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கலாம். சார் நான் டெய்லி ஒரு காதல் ப்ரப்போஸ் பண்ணுறேன், நான் வந்து மேஷ ராசி தான் அப்படி சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் அதுக்கு அந்த கிரக நிலை அதுக்கு கொஞ்சம் அகெயின்ஸ்டாக இருந்தால் அது 1000ல் ஒருத்தவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியிலே கூட இருக்கலாம். நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு இல்லைன்னா அது வந்து சிலர் 1000ல் ஒருத்தவங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரியான கேரக்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து இது பொதுவாக பொருந்தக்கூடிய பலன் 100 விழுக்காடு இந்த ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் பொருந்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.